12 மாவட்டத்திற்கு அடைமழை உறுதியாகியிருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். எந்தெந்த மாவட்டத்தில கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். எந்தெந்த மாவட்டத்தில கனமழை ரொம்ப குறைவாக இருக்கும். எங்கெல்லாம் நமக்கு வெறும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்திருந்தோம். அதன்படியாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மழை பொழிவு பொறுத்தவரைக்கும் அதிகரிச்சிருக்கு. அப்போ ஒவ்வொரு நாட்களும் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது தகவல் குறித்து நீண்ட நாட்களுக்கு முன்பதாகவே நம்ம அறிவிப்புகள்ல கொடுத்துடுறோம். எந்தெந்த மாவட்டத்துல எந்த தேதிகள்ல மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கடந்த சில நாட்களாக நம்ம அறிவிப்புகள்ல கொடுத்திருந்தோம். குறிப்பாக பிப்ரவரி 21, 22 ஆகிய தேதிகள் நல்ல ஒரு வலுவான மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினங்களிலும் கணிசமாக நமக்கு மழை ஆரம்பித்தது. குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல, வட தமிழக கடலோரத்துல இங்கெல்லாம் லேசான மழை மிதமான மழையாக தொடங்கியது. தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் தொடங்கியதை பார்த்தோம். இன்னும் நமக்கு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் அதே இடத்தில் நீடித்து வருகிறது. அதனால மிக தெளிவாக விளக்கமாக நம்ம சொல்றோம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, மறக்காம அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கொஞ்சம் வேகமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். 12 மாவட்டத்தில் அடைமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி வருகிறது. அப்போ பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி வருகிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தொடர்ந்து அதே பகுதியில் நீடித்து வருகிற நாட்கள்ல குறிப்பாக படிப்படியாக இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர ஆரம்பித்து இன்றைக்கு நல்ல ஒரு வலுவான மழை பொழிவு கடலோரத்தில் நேற்றைய விட இன்றைக்கு நல்ல ஒரு வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். தென் தமிழர் பொறுத்த வரைக்கும் தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள் பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழையும் சில இடங்கள்ல மிக கனமழையும் பெய்யும். குறிப்பா தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் மிக கனமழையும், மற்ற இடங்கள் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்கள்ல பரவலாக கனமழையும் இன்றைய நாட்களிலும் எதிர்பார்க்கலாம். நாளை பிற்பகல் வரைக்கும் விட்டு பரவலான மழை பொழிவிருக்கும். அதன் பிறகு படிப்படியாக மழை எல்லாமே ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கிறோம். தென் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் விட்டு பதிவாகும். திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து கடலோர பகுதிகள் தென் மாவட்டத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால மழையே வராது அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. பிப்ரவரி மாதமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நமக்கு மழை உண்டு. அடுத்து மார்ச், ஏப்ரலிலும் நமக்கு மழை வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதற்காக ஒரு மாதம் முழுவதும் மழையே பெய்யாம போயிடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நிச்சயமாக ஓரிரு நாட்கள்ல உறுதியான மழையெல்லாம் கிடைக்கும். அது எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறத மட்டும் நீங்க குறித்து கொள்ளுங்க, போதுமானதாக இருக்கும். வட தமிழக கடலோர பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பதாக இந்த மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரத்திலும் கணிசமான மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும். பகல் நேரங்கள் கூட இன்னைக்கு நம்ம மழை வாய்ப்புகள் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். பகல் நேரங்களில், மாலை நேரங்களில் இங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு தென் மாவட்டத்தில் சற்று வலுவான மழை பொழிவாக நிறைய பகுதிகளில் பதிவாகும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு லேசான மழையாக அல்லது ஒரு மிதமான மழையாக மட்டும் எதிர்பாருங்க. ஒரு தரை நனைக்கும் மழை பொழிவு தான், ரொம்ப தீவிரம்லாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு லேசான மழை, மிதமான மழை 2 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டருக்குள்ள நீங்கள் அதிகபட்சம் எதிர்பார்த்தா போதும். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் திருவாரூர், தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள், நாகப்பட்டினம் போன்ற இடங்கள், திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் நீங்கள் 2 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம். 400 மில்லிமீட்டர் அல்லது 500 மில்லிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சம் பதிவாகும். அவ்வளோதானே தவிர ரொம்ப அதிகப்படியாக 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர்லாம் மழை கிடையாது. அதனால சாதாரண ஒரு மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் பரவலாக கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம். இதுதான் வட தமிழக கடலோர மாவட்டத்தினுடைய தற்போதைய நிலவரம். அதே மாதிரி டெல்டா மாவட்டத்திலும் அதே மாதிரி தான் 2 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் டெல்டா மாவட்டங்களிலும் வட தமிழக கடலோர பகுதிகளில் சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ளே தான் மழை இருக்கும். ரொம்பலாம் இருக்காது. நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் 1 சென்டிமீட்டரோ இல்லை 2 சென்டிமீட்டரோ மழை வரைக்கும் தான் இருக்கும். அதனால நிறைய பேர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும்,
அதாவது 1970களில் ஏற்பட்ட மழை பொழிவு மறுபடியும் வரப்போகிறது, மிகப்பெரிய தமிழ்நாடே வந்து வெள்ளத்தில் வந்து மிதக்க போகுது, இத்தனை மாவட்டங்கள் மூழ்க போகுது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நமக்கு பொறுத்த வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் எந்த மாவட்டங்களில் கிடைக்கும் நம்ம சொல்லிட்டோம். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வட தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெரிதளவில் ஆபத்துகள் கிடையாது. ஒரு சில இடங்களில் மிதமான மழை மட்டும்தான் பதிவாகும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தேனி மாவட்டங்களும் தென்காசி மாவட்டம், இந்த 2 மாவட்டமும் இன்னைக்கும் கனமழை இருக்குங்க. இன்னைக்கும் மழை இருக்கு, நாளைக்கும் மழை இருக்கு. திங்கட்கிழமை வரைக்கும், நாளைய தினங்கள் வரைக்கும் உங்களுக்கு மழை விடாம வந்து கொண்டே தான் இருக்கும். விட்டு விட்டு பரவலாக மழை பெய்யும். கொஞ்ச நேரம் பார்த்தா வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்க மாதிரி தெரியும். திடீர்னு மேகக்கூட்டங்கள் வந்து பரவலாக கனமழை பதிவாகிட்டு போகும். உறுதியாக நடக்கும். தேனி, தென்காசி, திருநெல்வேலி, அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டங்கள், கன்னியாகுமரி உள்ளிட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய இடங்கள்ல நல்ல ஒரு மழை பொழிவுகளை அதிகமாக எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்கள் முழுவதுமாக எப்படி நமக்கு கணிசமாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்குமோ அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் சேர்த்து தான் நமக்கு மழை பெய்யும். வெறும் திருநெல்வேலி, தூத்துக்குடியில் மட்டும் மழை வந்துட்டு போகிறது கிடையாது. தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை கிடைக்கும். கன்னியாகுமரியிலும் மழை வர வாய்ப்பு இருக்கு. நீலகிரி, கோயம்புத்தூர்ல லேசானதுலேருந்து மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க. ரொம்ப வலுவான கனமழை இல்லை, 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் அவ்வளோதான் நமக்கு மழை கோயம்புத்தூர், நீலகிரியில் இருக்கும். அதையும் நம்ம வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறோம். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பகுதியாக எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள், குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். பகுதியாக மட்டும் மிதமான மழை பெய்யும். சில இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லேசான மழை, மிதமான மழையாக இருக்கும். பகுதியாக மட்டும் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுது. வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் காணப்படும். பகுதியாக மிதமான மழை வந்து பதிவாகக்கூடும். ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களில் பெரிதளவில் நமக்கு மழை தீவிரம் இல்லாமல் பகுதியாக மட்டும் சில இடங்களில் மழையினுடைய தீவிரமானது இருக்கும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோட்டில் வேணா ஓரளவுக்கு மிதமான மழை பொழிவாக இருக்கும். மற்றபடி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதே மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவானது நமக்கு தொடர்ந்து லேசான மழை வேணா அதிகபட்சம் இருக்கலாம். மற்றபடி வானம் மேகமூட்டம் தான். அதனால உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகிய பிறகு நமக்கு அதிகப்படியான மழை பொழிவு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் இப்போ இந்த காலகட்டங்களில் தான் நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவுகள் உள் மாவட்டங்களில் ரொம்பவே தீவிரம் கிடைக்கும். குறிப்பாக அந்த கர்நாடக மாநிலங்களில் பெங்களூரு போன்ற பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு நல்ல ஒரு மழை தீவிரம் தென்மேற்கு பருவமழையில் அதிகரிக்கும் போது இந்த சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரியிலும் வலுவான கனமழை கோடை காலங்களில் வெப்பசலன இடிமழை அதிகமாக காத்திருக்கு. அதனால இப்போ உங்களுக்கு மழை வரலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. சீக்கிரத்தில் நமக்கு மழையினுடைய தீவிரம் உறுதியாக உங்களுக்கும் அதிகரிக்கும். நாளை வரைக்கும் தான் மழை பொழிவு, அதுக்கப்புறம்லாம் பெருசாக மழை கிடையாது. நாளை வரை தமிழ்நாட்டில் விட்டு விட்டு கனமழை தொடர்ந்து நீடிக்கும். தொடர்ந்து இன்றைக்கும் நீங்கள் இரவு நேரங்களில் வலுவான மழை பொழிவுகள் தென் மாவட்டங்களில் எதிர்பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.